பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாம் ஜெபிப்போம். பரலோக தேவனை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோக தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவா ஆண்டவரே, உடைய கல்வாரி ரத்தத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறோம். கல்வாரி ரத்தம் ஆண்டவரே எங்கள் மேல் பூசப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்து மேல் பூசப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். பூசி இதுவரைக்கும் நீ பாதுகாத்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த வாரங்கள் எல்லாம் உடைய கிருபையின் கரங்களை எங்களை பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முக பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும், நாமத்தை உயர்த்தவும், ஆண்டவரே உம்மை போற்றவும் இந்த நாட்களில் நாங்கள் கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அசைவாடுங்க. இந்த ஆன்லைன்ல பிள்ளைகள் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்கள் இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளவும், கற்றுக்கொள்ளவும், பெற்றுக்கொள்ளவும் கர்த்தரை உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் வார்த்தையை தந்து வழிநடத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். பாடல் பகுதியை ஆண்டவரே, சங்கீத பகுதி, பிரசங்க பகுதி, எல்லா பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, அசைவாடுங்க, காத்துக்கொள்ளுங்க. பிரதான காரியம் எல்லா கனமும் துதியும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவோட பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். 6வது மாசத்துல 6ஆம் தேதி நம்ம ஆராதனைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். 6வது மாசத்துக்குள்ள இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நமக்கு எல்லாருமே ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய தயவுக்கு அளவே இல்லை. ஸ்தோத்திரம். அந்த பரலோக தேவன் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மத்தில் அசைவாட போகிறார். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவேன் உம்மையே, நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். இந்த பாடலை பாடி கர்த்தரை நம்ம பாடி நம்ம மகிமைப்படுத்துவோம். சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மத்தில் அசைவாடுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசு பெரியவர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். நல்ல வீட்டில் அமர்ந்திருக்கிற பிள்ளைங்க, ஸ்தோத்திரத்தை பார்க்கிற பிள்ளைங்க வீட்டில் அமர்ந்து கைகளை தட்டி நல்ல சத்தமாக நீதிமான்கள் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தங்கள் உண்டாகும் என்ற வார்த்தை பிரகாரம் இது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க வீட்டில் நல்ல சத்தமாய் ஆராதிங்க. கர்த்தர் நம்மத்தில் அசைவாடுவாராக. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Yeah.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரதான கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நன்றி சொல்லி நம்மளை கடந்து வந்த பாதைகள், நம்மை மட்டும் காத்து கொண்டு வந்த தெய்வ கிருபையை நினைத்து இந்த நாட்களிலும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு என்று சொல்லி இந்த பாடலை பாடி நன்றி சொல்லி தேவனுடைய ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுவோம். நம்மளை பாதுகாத்து வந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும்
மேலும் சாயாதபடி அவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்ததுக்காக தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஆமென் ஸ்தோத்திரம் பெரியவராய் இருக்கிறதால், மகா பரிசுத்தராய் இருக்கிறதால் அந்த தெய்வத்தை நான் உயர்த்துகிறேன். அடுத்த பாடலாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலா வந்திருக்கிறேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு நாமே உங்களுக்கு தானே. இந்த பாடலை பாடி நம்ம எல்லாரும் நமக்கு நேரம் ஆராதனைக்குள்ளாக போக போகிறோம். பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவாவியானவர் பேசுகிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைங்க ஆமென் அவருடைய சத்தத்துக்குள்ளாக மாற போகிறீங்க. அவருடைய சத்தம் கேட்க போறீங்க. அவருடைய சத்தம் நமக்குள்ள பிறக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது நம்மள சும்மா இருக்க முடியாது. ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்டவர் ஒருவரும் சும்மா இல்லை. அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது மாற்றங்கள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், மேன்மைகள் உண்டாகும். அவருடைய சத்தம் பூமியில வருமானால் அது சும்மா இருக்காது. அந்த சத்தத்தை இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில துணிக்கப்பட போகிறது. தேவ சத்தத்தை கேட்கிற நமக்கு பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். தேவ சத்தத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைய நாட்களில, இந்த ஆராதனைக்குரிய நாட்களில கர்த்தர் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். அவர் ஆராதிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம், அவர் ஆராதிக்கிற எவ்வளவு மகிழ்ச்சி. அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை
உயர்த்துகிறேன் ஆண்டவரே. என்னோட இருதயத்தோடு கூட நாங்கள் உயர்த்துகிறோம். போற்றுகிறேன் ஆண்டவரே, வணங்குகிறேன் ஆண்டவரே. என் கேடகமே, என் துருகமே, என் நம்பிக்கையே, என் அடைக்கலமே, நான் ஆராதிக்கிறேன் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. நன்றி இயேசுவே. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறாரே, பாதுகாத்து வருகிறாரே. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் ஆமென் சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. பூமி அனைத்தினுடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தினுடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தினுடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஒரு வாழ காணாமதைகளை பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கொடுக்க பலத்துக்காக, அவர் கொடுத்த விசுவாசத்துக்காக, எல்லாத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, குடும்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, பரிசுத்த ஆவியானவரை நீ ஆசீர்வதிங்க, இரத்தத்தால் மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொரோனா ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவர் தொடாதபடி பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கொள்ளுங்க, இரத்தத்தால் மூடிக்கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் கிருபை, பிரசன்னம், மகிமையுள்ள கரம் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தும்படியாய் சொல்லுங்கள். இவரை ஒவ்வொரு பகுதிகளும் வழிநடத்துங்க. ஆசீர்வதி எங்களோடு கூட பேசும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சங்கீதம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலும் ஆமென், இந்த ஓய்வு நாளிலும் உங்களை ஆமென் இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷப்படுகிறோம். இந்த காலை வேளையிலும் நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 19 பக்கங்களை திருப்பிக் கொள்ளலாம். 681வது பக்கம், சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கீழே அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இந்த 14வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அல்லேலூயா. இந்த 19வது சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆமென். இந்த சங்கீதத்துக்கு தேவனுடைய மகத்துவத்தின் வெளிப்பாடுகள் என ஆமென் இதற்கு ஆமென் பேரிடலாம். ஏனெனில் இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது முதல் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும்
பூமியின் ஆமென் படைப்பின் மகிமையை குறித்து ஆமென் தேவன் கூறியிருக்கிறார். ஆமென் தேவன் எப்படி படைத்திருக்கிறார், வானத்தை படைத்திருக்கிறார். வானத்தில் உள்ள ஆமென் அனைத்து காரியங்களையும் குறித்து இந்த வசனத்தில் தாவீது குறிப்பிடுகிறார். கீழ்வரும் 7ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனங்கள் வாசிக்கும் பொழுது வேதத்தின் மகிமையை குறித்து, அதாவது கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை குறித்து ஆமென் தாவீது எழுதியிருக்கிறதாக பார்க்கிறோம். ஆமென் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை ஒரு சிறந்த விண்ணப்பத்தை தாவீது இந்த சங்கீதத்தில் ஏறெடுக்கிறதாக பார்க்கிறோம். ஆமென் இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 7வது வசனம் ஆமென் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நம் ஆத்மாவுக்குள் சோர்வுகள் கடந்து வரும்போது அது நம்ம உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நாம் அநேக வேளையில ஜெபிப்போம், அநேக காரியங்களை செய்வோம். ஆனால் வேதத்தை படிப்பதும் வேதத்தை தியானிப்பதிலும் நாம் குறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த சங்கீதத்துல தாவீது வேதத்தின் மகத்துவத்தை பற்றி, நாம் வேதத்தின் வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும், அதில் நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாய் இருக்கும் பொழுது அதன் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை குறித்து இந்த சங்கீதத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதங்களில் அநேக இடங்கள் 1வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் அவன் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது கர்த்தருடைய வேதத்தை நாம் விரும்பி நாம் அதை ஆராய்கிறவர்களாகவும் அதை நாம் நேசித்து வாசிக்கிற பிள்ளைகளாகவும் காணப்படும் பொழுது கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்ததாக 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வசனத்தை வாசித்து அதை ஏதோ தியானித்து விடுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கக்கூடாது. அவற்றை நாம் கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதாவது ஒரு வாலிபன் எப்படி நடக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்கள் எப்படி நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி நடக்க வேண்டும், பாவம் செய்கிற பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய காரியங்களை வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவை எல்லாவற்றையும் நாம் படித்து அவைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் இருந்து தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த சங்கீதத்தை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் இடறுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். நமக்கு புத்தி சொல்லி தருவதற்கு ஆள் இல்லாமல், நமக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆள் இல்லாமல் சில வேளைகள் நாம் தடுமாறி காணப்படுவோம். ஆனால் நாம் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோமே, ஆனால் இந்த வேதம் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் கடந்து வரும் பொழுதும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வது தெரியாமல் நாம் இதை எப்படி நடப்பிப்பது என்று நமக்கு தெரியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய், அதை வாசித்ததை கற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை தாவீது ஒரு விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறதாக பார்க்கிறோம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நாம் சில வேளை சில தவறுகளை செய்து விடுவோம். ஆனால் அது நாம் தவறு செய்து விட்டோம் என்று நமக்கு தெரியாது. நம் பிள்ளைகளை நாம் மறக்கிறவர்களால் காணப்படுகிறோம். அந்த பிள்ளைகளை நமக்கு உணர்த்துவதற்கு யாருமே இல்லாத தருணங்கள் காணப்படும். அந்த வேளையில் தான் தாவீது தேவனிடத்தில் விண்ணப்பமாய் கேட்கிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். ஒருவேளை நாம் செய்கிற தவறு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் செய்கிற தப்பு இதெல்லாம் ஒரு தவறா என்று நினைக்கிற அளவுக்கு நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கும் பொழுது நாம் செய்கிற சிறிய தவறுகளை கூட அது நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு வேதமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் சிறிய சிறிய தவறுகளை உடனே தேவன் நமக்கு சொல்லும் பொழுது அதை சரிப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆனால் பெரிய பாவத்துக்கு நாம் உடன்படாதபடிக்கு அதிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆனால் நாம் உணர்வு இல்லாதபடிக்கு தொடர்ந்து நாம் அந்த தவறுகளை செய்து கொண்டிருப்போமே, ஆனால் நாம் பெரிய ஒரு பாதகத்துக்கு ஆளாகி விடுவோம். நரகத்துக்கு உரிய பிள்ளைகளாய், நம்ம பாதாளத்துக்குரிய பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுவோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நாம் ஒப்பு கொடுத்து துணிகரமான பாவங்களுக்கு என்ன நீங்கள் ஆக்கிவிடும் என்று தாவீது சொன்னது போல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பெரிய பாவங்கள் செய்யாதபடி சிறு தவறுகள் செய்யும்
பொழுதே நம்மை உணர்த்தி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அநேக வேளையில் நாம் சிறு தவறுகள் செய்வோம், சிறிய பொய்யா இருக்கலாம். அந்த பொய்கள் நாம் சொல்லும் போது முதலாவது நமக்கு அது இன்பமாக காணப்படும். ஆனால் அது நாளடைவில் நம்மை ஒரு பெரிய ஒரு பாவத்துக்கு உள்ளாக்கி நம்மை பெரிய தண்டனைக்கு ஆளாக மாற்றிவிடும். ஆனால் நாம் முதலிலே நாம் அதை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அதை நாம கை கொள்ளும் பொழுது, இது நாம் செய்கிறது தவறு என்கிறது நமக்கு சுட்டி காட்டும். அந்த அதன் மூலியமாக நாம் கடந்து செல்லும் பொழுது பெரிய பெரிய பாவங்களுக்கு, நியாய தீர்ப்பின் பாவங்களுக்கு, தண்டனைக்குரிய பாவங்களை நாம் செய்யாதபடிக்கு அது நம்மை தடுத்து நிறுத்தும். அல்லேலூயா. 14வது வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீது இறுதியாக முடிக்கும் பொழுது, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறதாக பார்க்கிறோம். அநேக வேளையில நாம் பாவம் செய்வதற்கு முக்கியமான காரணம் எது என்றால் நம்முடைய நாவு தான். நம்முடைய நாவை நாம் காத்து கொண்டோமானால் அநேக பாவங்களுக்கு நம்முடைய சரீரத்தை விலக்கி காத்து கொள்ள முடியும். அது மாத்திரம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் நாம் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ள பலவிதமான காரியங்கள், பாவத்தின் தோற்றங்கள், பாவத்தின் காரியங்கள் நம் இருதயத்துக்குள்ள காணப்படும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் தாவீது தன்னுடைய நாவையும் தன்னுடைய இருதயத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதாக பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த சங்கீதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாவை நாம் காத்துக் கொள்வோமானால் நம்முடைய சரீரத்தை பாவம் இல்லாமல் காத்துக்கொள்ள முடியும். யாக்கோபு எழுதும் பொழுது 3வது நிருபத்துல நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதே நம்முடைய நாவு தான் என்று சொல்லி நமக்கு அந்த அதிகாரம் முழுவதும் நாவை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய நாவை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை குறித்து நான் பேசக்கூடாது, பிறருக்கு விரோதமாய் நான் பேசக்கூடாது என்று சொல்லி அந்த நாவை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் இருதயம் தான் எல்லா உறுப்புகளை விட மகா கேடும் திருக்கும் உள்ளது என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய நாவையும் இந்த காலை விட நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவனை ஆராதிக்கும்படியே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில கடந்த நாட்கள் முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம் வாயினால் எவ்வளவோ பாவம் செய்திருப்போம், நம்முடைய இருதயத்தின் சிந்தனையினால் எவ்வளவோ பாவம் செய்திருப்போம், பிறருக்கு விரோதமான காரியங்களை நம்முடைய இருதயத்தில் சிந்தித்திருப்போம். நாம் வெளியே சொல்லாவிட்டாலும் நம்முடைய இருதயத்துக்குள் அநேகமான அருவருப்புகள், நம்முடைய இருதயத்தில் அநேக விதமான அசுத்த சிந்தனைகள் கடந்து வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த சங்கீதக்காரர் எவ்வளவாய் தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறதாக பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு சுத்த இருதயம் உள்ளவர்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வேதத்தை தியானிக்கிற தேவ பிள்ளைகளை நம் அனைவரும் இருக்கிறதான இடத்தில் நம்ம வேதத்தை வைத்துவிட்டு ஒரு விசையாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். முதலாவது நாம் தேவனுடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அந்த வேதத்தை தியானிக்க நாம் அதை சிந்திக்க கர்த்தர் மறைவான குற்றங்கள் என்று நம்மை விடுதலையாக்குவார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாய் காணப்படுகிறது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அது தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும் தெளி தேனிலும் மிகுந்த மதுரம் உள்ளதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்காத பிள்ளைகளாய் காணப்படலாம். வேதத்தை வாசித்தே பல நாட்களாய் காணப்படலாம். வேதத்தை தியானிப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் நமக்கு அநேக வேளை இடர்கள் கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் காரியங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய நாவை ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு நம்முடைய வாயில கை வைத்து, கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் சிந்திக்க கூடாது ஆண்டவரே. இருதயத்தின் தோற்றம் நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோமா? நம்முடைய உதடுகள் மாத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்திவிட்டு நம்முடைய இருதயம் எல்லாம் நமக்கு தேவனுக்கு தூரமாய் இருந்தால் அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. பிரியமானவர்களே, ஆனால் இருதயத்துக்குள்ளிருந்து நாம் உடைக்கப்பட்டவர்களாய் அந்த இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் உடைத்து ஊற்றுவோமானால்
தேவனிடத்திலிருந்து வரும் நன்மைகள், தேவனிடத்திலிருந்து வரும் பிரதிபலன்கள், தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் காணப்படும். ஆகவே இந்த காலை வேளையில ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா. என்னை முழுவதுமாக திருக்கரங்களை தருகிறேன் என்று ஒப்பு கொடுப்போமா. அப்பா என்னை ஆட்கொள்ளுங்க அப்பா. உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், உமக்கு பிரியமில்லாத தோற்றங்கள் இருந்தால் என்னை ஒரு விசையாக மன்னித்து உம்முடைய அன்புக்குள்ளாக அணைத்துக் கொள்ளுமே என்று ஒப்பு கொடுப்போமா. ஆவியானவரே இந்த காலை வேளையிலும் அப்பா துணிகரமான பாவங்களுக்கு எங்களை மீட்டுக் கொள்ளும் அப்பா. துணிகரமான பாவங்கள் செய்யாதபடிக்கு எங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே அப்பா. எங்களை உணர்த்தி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருந்தால் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீர்களே அப்பா. இந்த காலை வேளையில அப்பா நான் ஒருவேளை நடக்க தெரியாத பாதையில் நடந்திருக்கலாம், பேசக்கூடாததை பேசி இருக்கலாம், சிந்திக்க கூடாததை நான் சிந்தித்திருக்கலாம், செய்யக்கூடாததை செய்திருக்கலாம் ஆண்டவரே. இது என்னுடைய பலகீனம் அப்பா. உங்களுடைய கிருபையினால் இந்த காலை வேளையில மீட்டுக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுப்போமா. ஆமென். இந்த காலை வேளையில நம்ம ஒரு முகத்தோடு ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க போகிறோம். ஆவியானவரே அன்பின் ஆண்டவரே அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை ஆமென் காத்து வந்தீரே. கடந்த நாட்கள் எல்லாம் அது கிருபைகளை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றியப்பா. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு நல்லவராக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை மத்தியில் நீங்க அசைவாடுங்கப்பா. ஒருவேளை நீங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கலாம், நீங்க எந்த இடத்துல ஆராதிக்கிறீங்களோ கர்த்தரை நம்முடைய ஆராதனையில வரவழைப்போமா. கர்த்தர் நம் தங்கி இருக்கிற இடத்துல வரவழைப்போமா. தேவன் வந்து வாசம் பண்ண வல்லவராயிருக்கிறார் அப்பா. எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. எங்க ஆராதனை நேரத்தில் எங்களோடு கூட வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆராதனை நேரத்துல எங்களுக்குள்ள நீ பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா ஓ பாடுகள் உள்ள மனிதர்கள் தான் ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த ஆராதனை வேலை உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இந்த ஆராதனை வேலை உங்களுடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. ஓ எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. எங்களை உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம் அப்பா. ஒரு ஆராதனைக்குரிய அபிஷேகம், ஒரு ஆராதனைக்குரிய தேவ மகிமை எங்கள் மத்தியில காணப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும், எல்லா சத்துடைய கிரியைகளும் அழிக்கப்படட்டும், எல்லா இருளின் ஆதிக்கங்களும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவன் ஒருவரே மகிமைப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ மகிமை ஆண்டவரே. பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவர் துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. இரும்பு தாழ்பால் முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய
ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியா சுட்டரிப்பாரே. ரதங்களை அக்கினியா சுட்டரிப்பாரே. அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அபிரகாமை வழிநடத்தின தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபோடு கூட இருந்து அவன் போகிற இடமெல்லாம் அவனை பாதுகாத்த தேவன். இந்த ஆராதனை நேரத்திலும் கூட அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் கண்ட பெரிய காரியங்களை செய்யும்படியாய் வந்திருக்கிறார். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ மகிமையோடு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ நீ பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மிகவும் உயர்ந்தது ஆண்டவரே. ராஜா, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஓ கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நல்லவமே. நாம் இருக்கிறதான இடத்துல கரங்களை தட்டி உம்மை தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஓ தடைகளை உடைக்கிற ஜெய வீரனே, அப்பா நாங்கள் ஆராதிக்கிற வேளையில ஓ நாங்கள் தடையாய் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் உடைத்தெறிவீராக அப்பா. இந்த ஆராதனை வேளையில ஓ ஆண்டவரே அப்பா அநேக நாளாய் கூட்டப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் திறத்தருளுவீராக ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கான மகிமைக்கு பாத்திரரே, ஓ என் ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ கிருபையின் ஆறுகளை மூடுகிறவரே, இரக்கத்தின் ஆறு ஆண்டவரே, மகிமையின் ஆறுகளை முடிசூட்டுகிற ராஜாவே, இந்த ஆராதனை வேளையிலே நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஓ நீ பெரியவர், நீ பெரியவர் ஆண்டவரே. ஓ நீ பூமி அனைத்துக்கும் ராஜாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ எங்களை ஆளுகிற தெய்வம், நீ பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. ஓ இந்த ஆராதனை வேளையிலப்பா கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய சுய பிரயாசத்தினால நீங்கள் உழைத்திருக்கலாம், உங்களுடைய சுய திறமையினால உழைத்திருக்கலாம், ஆனால் அது வாய்க்காத போயிருக்கலாம். இந்த காலை வேளை ஆராதனையில ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால், கர்த்தரை உண்மையாய் ஆராதிப்பீர்களானால், ஆமென், தேவ பலத்தாலே நாம் ஆக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, நீர் உயர்ந்தவராயிருக்கிறீர், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ நீ பெரியவர் ஆண்டவரே. ஓ நீ மகத்துவம் நிறைந்த தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நீ சர்வ வல்லமை உள்ளவரப்பா. ஓ கிருபை பொருந்தின தேவன் நீர் ஆண்டவரே. உடைந்து போன வாழ்வை சீராக்குகிற தேவன் நீர் ஆண்டவரப்பா. உடைக்கப்பட்ட நிலைமையில இந்த ஆராதனைகளை நீங்க காணப்படலாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடந்து இந்த ஆராதனையில காணப்படலாம். உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து, ஆமென், உங்கள் எதிர்காலங்களை நினைத்து, ஆமென், நீங்கள் கேள்விக்குறியோடு இந்த ஆராதனையில காணப்படலாம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்காக ஓ சகாயப்படும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தும்படியாய் வந்திருக்கிறார். ஆமென். உண்மையோடு விசுவாசத்தோடு நாம் ஆராதிப்போமா? நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஆமென். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். திகையாதே, கலங்காதே, நானும் தேவன் என்று சொல்லி நமக்கு ஆமென் ஆறுதலான வார்த்தைகளை கூறி ஆமென் நம்மோடு கூட கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆகாரை போல, ஆமென், ஆகாரை போல, ஆமென், எனக்கென்று யாரும் இல்லையே, ஆமென், நான் தனியாய் விடப்பட்டிருக்கிறேனே, நான் அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீ தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால்
இந்த காலை வேளையிலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல நுகத்தடிகளையும் உடைக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில வெற்றியை சுதந்திரிக்கட்டும் அப்பா. இந்த ஆராதனையில வெற்றி அவர்களுக்குரியதாய் மாறட்டும் ஆண்டவரே. தோல்வி சாத்தானுக்குரியதாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை நம்பின பிள்ளைகளை நீ கைவிடுகிற தேவன் அல்லப்பா. அப்பா, இந்த நாளிலும் ஆராய்ந்து உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறபடியால் நன்றி ஆண்டவரே. மகிமை ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிற மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென் ஆமென் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என் வாயின் சொற்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எனது மணவாளனே, என் இதயம் ஏக்கமே, இனியவன் இயேசுயா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே, ஆமென். இந்த காலை வேளையில ஆமென் நீங்கள் நேசித்தவர்கள் எல்லாம் ஆமென் உங்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம், நீங்கள் நேசித்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை முழுவதுமாய் நேசிப்பீர்களானால் எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு தேவைகளுக்கும் இயேசுவையே நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் ஆமென் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென் நீங்கள் நேசிக்கிற ஒருவர் இயேசுவாக மாத்திரம் இருக்க வேண்டும். ஆமென் நீங்கள் பாசம் காட்டுகிற ஒரு நபர் இயேசுவாக காணப்பட வேண்டும். இந்த காலைகளில் ஆராதனையில நாம் ஒருத்தரை எடுத்துக்கொள்வோமா? இயேசப்பா, இந்த உலகத்தின் அழகெல்லாம் மாற்று போகும், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாதது. ஆகவே நாங்கள் உம்மை மாத்திரம் நேசிக்கிற பிள்ளைகளாய், ஆமென் உம்மை மாத்திரம் அரவணைக்கிற பிள்ளைகளாய், உம் பாதத்தில் மாத்திரம் சரணடைகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட வேண்டும் அப்பா. இந்த ஆராதனையிலும் அப்பா ஆமென் நாம மகிமைப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்முடைய துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை விட்டு எல்லாம் எடுபட்டு போனாலும் ஆமென் உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்களோடு கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. மகிமை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமென் இந்த ஆராதனையிலும் நீ மட்டுமா எங்களோடு கூட இருந்தது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்த புறப்படியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அன்புள்ள ஆண்டவரே தகப்பனே அப்பா, இந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா ஆராதிக்கும்படியாக நீ செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ மகிமைப்படுவீராக, வழிநடத்துவீராக, முழுவதுமாக உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பட்டுக் கொள்ளும் இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் அமர்ந்து கொள்ளலாம்.
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல ஆராதனையை நம்மளால் பார்க்க முடிந்தது. மனமகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமாக ஆராதனை செய்தீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் ஆராதனை செய்யும்படியாக, ஆராதிக்கும்படியாக இப்பொழுது நம்மளை ஆயத்தப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம வந்திருக்கிற ஒரு முக்கியமான செய்திக்காக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு துணிப்பதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நம்ம எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம். தேவர்களோடு கூட பேசுவாராக. இந்த காலை நிகழ்ச்சியிலும் கர்த்தர் நம்மளை குறித்து பேச வேண்டிய, நம்ம கிட்ட பேச வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்ததுனால இந்த காலை நேரத்தில் அவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட பேச வந்திருக்கிறார். நீங்கள் ஆமென் ஆயத்தமாயிருங்க. ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்க நீ செய்திக்கு எடுத்துக்கொள்ளுகிற வார்த்தை ஆதியாக புஸ்தகங்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனங்கள். ஆதியாக புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் 6 நாட்களில அவர் வேலை செய்து 7வது நாட்கள் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 6 நாட்களிலும் தன் சூரியனை படைத்து, சந்திரனை படைத்து, மச்சங்களை எல்லாம் உருவாக்கி 7வது நாட்கள் அவன் மனிதனையும், 6வது நாட்கள் மனிதனையும் படைத்து, அவரை ஸ்தோத்திரம் அழகாய் இருக்கிறான் என்று அழகாய் பார்த்து அழகாய் மனிதனை படைத்தார். அழகாக மனிதனை பார்த்து அவன் கைகளை படைக்கும் பொழுது, கால்களை படைக்கும் பொழுதும், இருதயத்தை படைக்கும் பொழுதும், அவன் கண்களை படைக்கும் பொழுதும், கால்களை படைக்கும் பொழுதும், அவனுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் படைக்கும் பொழுதும் அழகாக படைத்தார். அவர் பிடித்து 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 மனிதனை மண்ணினால் உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனை மண்ணினால் உருவாக்கினார் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. நீங்க 7 வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், அவன் ஜீவாத்மானான் என்று சொல்லியிருக்கிறது. இப்ப பாருங்க, வேதம் எவ்விதமாக அழகாய் சொல்லுகிறது. மனுஷனை மண்ணிலிருந்து ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப அந்த மண்ணிலிருந்து படைத்த ஆண்டவர், மனுஷனை மண்ணிலிருந்து படைத்த ஆண்டவர் அங்க சொல்லுகிறார் 11ஆம் அதிகாரத்துல, மண்ணை, அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனை அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனிதனாய் உருவாக்கி அவனை மனுஷனாக ஆண்டவர் உருவாக்கி அவனை படைத்து ஒரு ஏதோ தோட்டம் என்ற தோட்டத்துல அவனை வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தோட்டத்துல வைத்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். ஏதோ தோட்டத்துல வைத்து அவனுக்கு சொன்னார், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோ தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். 2 சம்பவங்களை சொல்லியிருக்கிறார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படி என்று சொல்லி, மண்ணை, பூமியில உருவாக்கப்பட்ட மனிதன் அவனை மனுஷனாய் மாற்றி அந்த மண்ணையே, அங்க இருக்கிற தோட்டத்தை பண்படுத்தவும் அவனை வைத்தார் என்று சொல்லுகிறது. இதை பண்படுத்தவும் என்ற இந்த வார்த்தை நம்ம அகராதியில வாசிக்கும் பொழுது அவன் சரிப்படுத்தவும் என்று பார்க்கிறோம். சரிப்படுத்துவது மாத்திரமல்ல, அதை ஆயத்தப்படுத்துவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், ஒரு நிலம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நிலத்தை விவசாயம் செய்கிறதுக்கு அந்த நெல், அந்த மண்ணை அதை குத்தி அதுக்கு அந்த ஏர் குளித்து ஓட்டி அதை ஆயத்தப்படுத்துவார்கள். அந்த மண்ணை ஆயத்தப்படுத்துவார்கள். ஏன்னா அடுத்தது விதை விதைக்கத்தக்கதாக அதை ஆயத்தப்படுத்துவார்கள்.
சொல்லி இருக்கிறார். பாருங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆனா ஆண்டவர் ஆதாமை படைத்து கொண்டு வந்து வைத்து, அந்த மனுஷனை கொண்டு வந்து வைத்து அதை பண்படுத்தும்படியாக, அதை காக்கும்படியாக அதை வைத்தார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த நிலத்தை, உருவாக்கப்பட்ட நிலத்தை, கொடுக்கப்பட்ட தோட்டத்தை பண்படுத்தவும் சரிபடுத்தவும் வைத்தார் என்று சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அழகான நமக்கு ஒரு நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், நம்மளை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு அழகான வேலைகளை கொடுத்திருக்கிறார், எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் வரும் வேளையில், எஜமானானவன் வரும் வேளையில் அந்த மண்ணை பண்படுத்தத்தக்கதாக, அந்த மண் பயன்படத்தக்கதாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எஜமானாகிய தேவன் அந்த தோட்டத்தில் எடுத்து போய் வைத்திருக்கிறார். வைத்த தேவன் அந்த மண்ணை பண்படுத்த, ஆயத்தப்படுத்தும்படியாக அவனை ரெடி பண்ணினார், வைத்தார் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டுமா? நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டுமா? நம்மளும் ஆயத்தப்பட வேண்டும். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமா? ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களில் நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆயத்தப்பட வேண்டிய காரியங்கள் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். என்ற ராஜா வருவார், எஜமானானவன் வருவார். ஆமென். அந்த தோட்டத்தில் வைத்த எஜமானானவன் வருவார். இந்த பூமியில வைத்த எஜமானானவன் ஒரு நாள் வருவார். நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோமா என்று பார்க்கும்படியாய் வருவார். நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோமா என்று பார்க்கும்படியாக வருவார். அந்த மண் ஆயத்தமா இருக்கிறதா, நீ அதை பண்படுத்து என்று சொல்லி அதை அவன் கையில கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய சுற்றுவட்டாற்றில் இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார், நம்மளை படைத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். சபை என்ற தோட்டத்தில் வைத்திருக்கிறார், கிறிஸ்து என்ற தோட்டத்தில் வைத்திருக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் அந்த தோட்டத்துக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவன் ஆயத்தப்படவும், இரண்டாவது காக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சபைகளையும் ஊழியக்காரர்களுக்கும் சரி, குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் சரி, நம்ம குடும்பத்தை காக்க வேண்டுமா? நம்முடைய சபைகளை காக்க வேண்டுமா? நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள வேண்டுமா? அப்படி காக்காம போனதுனால, அவன் பண்படுத்தாம போனதுனால என்ன சம்பவங்கள் நேரிட்டது? அவன் காக்காமல் போனதனால, அதை பண்படுத்தாமல் போனதனால, ஆதாம் தோட்டத்தை பண்படுத்தாமல் போனதனால என்ன சம்பவித்தது என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 சம்பவங்களை உங்களோடு கூட சொல்லி அதை முடிக்க பிரயாசப்படுகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அழகாக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆதாம் எப்படி முதலாவது உருவாக்கப்பட்டானோ அதே போல நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஞானஸ்நானத்தினால உயிர்ப்பித்து ஆமென் ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அக்கிரமும் பாவத்திலும் இருந்த நம்மளை ஆமென் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்து நம்மளை வைத்திருக்க, நம்ம குடும்பத்துல வைத்திருக்கிறார், நம்முடைய சபையில வைத்திருக்கிறார், நம்முடைய இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். எதுக்காக? ஆயத்தப்படுத்து என்று சொல்லியிருக்கிறார். அதை பண்படுத்தத்தக்கதாக அந்த இடத்தில் வைச்சார் என்று சொல்லியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நம்மளை எடுக்கல. இயேசுவே பிறந்த உடனே கர்த்தர் உடனே பரலோகத்துக்கு அவனை எடுத்துக்கொள்ளல. அவனை பிறக்க வச்ச நோக்கம் ஒண்ணு வச்சிருந்தார். அப்ப ஆதாம் பிறந்தது ஒரு நோக்கம் இருந்தது. ஆதாம் பூமியில உருவாக்குனது ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அவனை வைத்தார். அதை சொல்லியிருக்கிறது. அந்த தோட்டத்தில் கொண்டு போய் அவனை வைத்து அதை பண்படுத்தவும் அதை காக்கும்படி கர்த்தர் வைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. அவன் பண்படுத்த சரியில்லாம போனதுனால, அவன் பண்படுத்தாமல் போனதுனால, அவன் ஆயத்தப்படுத்தாமல் போனதுனால, ஸ்தோத்திரம், அவன் அதை காக்காமல் போனதுனால தன் குடும்பத்தை, தன்னுடைய சபைகளை, எஜமான்களே, ஊழியக்காரர்களே, நம்ம
நமக்கு கொடுக்கப்பட்ட சபைகளை காக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம காக்காம போனதுனால என்ன சம்பவித்தது என்று சொல்லி ஒரு 3 சம்பவங்களை நான் உங்களோடு கூட தெரிந்திருக்கலாம். இதுக்கு முன்பாக நீங்க தியானித்திருக்கலாம். ஆனாலும் இதுக்கு முன்பாக நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சற்று வித்தியாசமாக ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இன்றைக்குரிய வார்த்தைகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க 3ஆம் அதிகாரம் அவன் காக்காமல் போனதனால, பண்படுத்தாமல் போனதனால, ஆயத்தப்படாமல் போனதனால என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு 3 சம்பவங்களை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை திறந்திடுவாராக, உங்கள் செவிகளை திறந்திடுவாராக. காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் கர்த்தர் உங்கள் செவிகளை திறந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றார். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமை உருவாக்கி தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து அவனை பார்த்து அவன்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், இது எல்லாம் கையில கொடுத்திருக்கிறேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. முத ஆதாமுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னார். ஆதாமுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை எச்சரிக்கையாயிரு, நீ பண்படுத்து, நீ ஆயத்தப்படு, நீ காத்துக்கொள் என்று சொல்லி, நீ காக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஒரு பொறுப்புகளை அவன் கையில கொடுத்தார். ஆனால் அவனுக்கு சோத்திரம் ஆதாமை உருவாக்கி அடுத்ததாக அவனுக்கு ஆமென் எல்லா பொருளையும் ஆதாமுக்கு கொடுத்து பார்த்தா அவன் எதுலையும் சந்தோஷப்படலை. ஆமென் ஆடு மாடெல்லாம் படைச்சு என்ன பேர் வைப்பான்னு பாப்போன்னு கையில எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா எல்லாத்தையும் கொடுத்த உடனே எல்லாத்துக்கும் பேர் வச்சா, ஆனா இவனுக்கு சந்தோஷம் இல்லை. சரி, இவனுக்கு ஏற்ற எதுதான் சந்தோஷமா இருக்கும் என்று ஆண்டவர் அவனுடைய சந்தோஷத்தை விரும்பினார். ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் ஆசைப்பட்டார். என் பிள்ளைக்கு எதுதான் சந்தோஷம், என் பிள்ளைக்கு எப்படிதான் சந்தோஷமா இருப்பான் என்று சொல்லி அவனுடைய விருப்பங்களை கர்த்தர் பார்த்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. தோட்டத்துல கொண்டு வந்து வச்சு இதை பண்படுத்துன்னு சொன்னாரு. ஆமென் சோத்திரம், பண்படுத்துன்னு சொன்னார். இதை காக்க வேண்டும் என்று சொன்னார். சொல்லி அவனுடைய ஆசை என்னன்னு கர்த்தர் பார்க்கிறார். என் பிள்ளை எது சந்தோஷமா இருப்பான்னு பார்க்கிறார். என் பிள்ளை எப்படி சந்தோஷமா இருப்பான்னு அப்படி பார்த்தா எதுவுமே அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அப்ப என்ன பண்ணாரு, அவனுக்காக ஒரு துணையை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்காக ஒரு துணையை, என் பிள்ளை இதனால என் பிள்ளை சந்தோஷமா இருப்பானா அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு துணையை கர்த்தர் கொடுத்தார். துணை கொடுத்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. துணையை கொடுத்த உடனே பயங்கர சந்தோஷம். ஆனால் பண்படுத்தும்படியாய் காக்கும்படியாக ஆதாமுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். அதை புசிக்க கூடாது என்று ஆதாமுக்கு தான் கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆனால் அவன் பண்படுத்த வேண்டியவன், ஆயத்தப்படுத்த வேண்டியவன், காக்க வேண்டியவன், தொடக்கூடாது என்று சொல்ல தொடாத இருக்க வேண்டியவன். தன் மனைவிக்கு அதை அறிவிக்காம, ஆனா அறிவிச்சிருப்பான், கட்டாயமா அறிவிச்சிருப்பான். நான் விசுவாசிக்கிறேன், கட்டாயமா தன் மனைவி கிட்ட சொன்னான். ஆனா ஏதோ ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில பண்படுத்த, நிலத்தை பண்படுத்த ஆயத்தப்படுகிற பிள்ளைங்க, ஆயத்தப்பட வேண்டிய பிள்ளைங்க, ஆயத்தப்படுத்த வேண்டிய ஆதாம், காக்க வேண்டிய ஆதாம் ஏதோ ஒரு இடத்துல அந்த வேலியை திறந்து வைத்ததனால சத்துரு அந்த இடத்துல பேசுகிறார்.
சத்துரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சத்துரு ஆதாம் ஏவாளோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொன்னாரா அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா என்று பேசுகிறார். என்ன நடந்தது? காக்க வேண்டிய இந்த ஆதாம் தன்னை காக்காதபடி போனதனால, தன் குடும்பத்தை காக்காதபடி போனதனால, தன்னை பாதுகாக்காமல் போனதனால பிசாசானவன் பேச ஆரம்பித்து விட்டான். பிசாசுக்கு இடத்தை திறந்து தரக்கூடிய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. முதலாவது என்ன? இவன் காக்க வேண்டியவன், பக்குவப்பட வேண்டியவன், ஆயத்தப்படுத்த வேண்டியவன், அவன் ஆயத்தப்படுத்தாமல் போனதனால என்னுடைய வாழ்க்கை அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிற நிலைமையாய் மாறிவிட்டது. பிசாசு வந்து வருகிறான், பிசாசு வந்து கேட்கிறான். ஸ்தோத்திரம். ஆதாமா ஏவாள் கிட்ட கேட்கிற, என்னமா ஸ்தோத்திரம், என்னமா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இப்படி ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு சொன்னாரா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க காக்க வேண்டிய தன் மனதை ஸ்தோத்திரம் பறக்க விடக்கூடாது என்று சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, தன் மனதை அடக்க வேண்டுமா? ஆவில்லாத பட்டணம் இடிந்து போக வாய்ப்புள்ளதா இருக்கிறது. ஆவில்லாத தன் ஆவி அடக்காதவன் மதிலெடுத்த பட்டணம் போல் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. அப்ப ரகசியத்தை அடக்க வேண்டும். யாருகிட்ட சொல்லணுமோ அவர்களிட்ட சொல்லணும், யாருகிட்ட சொல்லக்கூடாது அவர்களிட்ட சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறாரா? துணையார் சொல்லுகிறாரா? துணையார் சொல்லுகிறாங்களா? வீட்டுக்காரர் சொல்லுகிறாரா? மனைவி சொல்லுகிறார்களா? யாருகிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லணும். அவன் எல்லாருகிட்டையும் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில சூத்திரம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனால பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை மாறிவிட்டது. என்ன பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை? ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி போகிற வார்த்தை. அவர்கள் சொன்னார்கள், பாருங்க, அதை வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும், அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அதை தொட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார். அப்போது சாத்தான் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணுல்ல, நீங்க புசிக்கிற நாள்ல நீங்க சாக மாட்டீங்க, தேவர்களை போல ஆவீர்கள் என்று சொல்லி தவறான ஒரு காரியத்துக்கு இவன் வேலியை திறந்து கொடுத்து விட்டார். காக்க வேண்டிய ஆதாம் காக்காம போனதுனால வேலி திறந்தது. பிசாசு உள்ள வந்துட்டான். பிசாசுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நிறைய இடத்துல பிசாசுக்கு செவி கொடுத்து தன் குடும்பத்துல குழப்பம், நிறைய இடத்துல பிசாசுக்கு செவி கொடுத்து தன் வாழ்க்கையில கஷ்டம். ஆயத்தப்பட வேண்டிய பிள்ளைங்க ஆயத்தப்படாதபடி காக்க வேண்டிய பிள்ளைகள் காக்காமல் போனதுனால, தன் குடும்பத்தை பாதுகாக்காமல் போனதுனால, தன் சபையை பாதுகாக்காமல் போனதுனால பிசாசானவன் தந்திரமாய் பேசி சில பிள்ளைகளை ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து விட பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி விட பண்ணி கொண்டிருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், ஜெபிக்க முடியாத, ஆராதனை செய்ய முடியாத சூழ்நிலைகளா இருக்கலாம். நீங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க, நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்க, உங்க குடும்பம் ரட்சிக்கப்படல, நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க தான் இயேசுவின் அன்பை தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களை தான் உருவாக்கி இருக்கிறார், உங்களை தான் படைத்திருக்கிறார். மறுபடியும் நீங்க தான் செல்விக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தால நீங்க தான் கழுவப்பட்டிருக்கிறீங்க. நீங்க தான், உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுங்க, நீங்கள் காக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும், நீ ஆயத்தப்பட வேண்டும், உன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ காக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ காக்காம போவ என்று சொன்னால், உன் குடும்பத்தை காக்காமல் போவ என்று சொன்னால் பிசாசானவன் வந்து விடுவான். பிசாசானவன் அவன் தன் குடும்பத்தை சூறையாடி விடுவான். ஸ்தோத்திரம். எச்சரிக்கையாயிருங்க பிள்ளைகளா, எச்சரிக்கையாயிருங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே. உன் மனதின் அறைகளை கொஞ்சம் கட்டிக்கொள்ளுங்க. கொஞ்சம் 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 நிதானிச்சு பாருங்க, கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க.
இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க, என்னதான் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், நான் தான் ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன பிரகாரம் உங்களை தான் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். நீங்க தான் ஆதாமா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பூமியில இருக்கிற நம்மளை பாவத்தில் அக்கத்தில் மறித்திருந்த மண்ணோடு மண்ணாய் ஒட்டியிருந்த நம்மளை வேறு பிரித்து தெரிந்தெடுத்து ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பண்படுத்து நீ காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ பண்படுத்த வேண்டும், நீ ஆயத்தப்பட வேண்டும், நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனே, முதலாவது என்ன சம்பவித்தது? அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். 2வது சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது சம்பவம் தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இவங்க விலக ஆரம்பிச்சாங்க. தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறது, பகலான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகப்பட்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய பிரசனத்துக்குள்ள இருந்த பிள்ளைங்க சந்தோஷமாக மகளிர் குளிர்ச்சியான வேலையில் அப்பா வந்து ஏசப்பா வருவாங்க. எனக்கு நல்ல ஜெபம், நல்ல ஆராதனை, நல்ல துதிகள் இருந்தது. அப்பா வரும்பொழுதெல்லாம் அப்படியே ஒரு தேவ பிரசன்னம் ஐஸ் கட்டி போல அப்படி தேவ பிரசன்னம் அவங்களை நிரப்ப ஆரம்பிச்சு. அவ்வளவு சந்தோஷம். 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அவன் பண்படுத்தாம காக்காம போனது, ஆயத்தப்படாமல் போனதுனால ராஜா வரும்பொழுது இவங்க எப்போது ஆயத்தமா துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில எழுந்த உடனே அப்பாவை துதிப்பாங்க. அப்பா அப்படியே வருவார், தேவ பிரசன்னத்தோடு கூட வருவார். அந்த பிரசன்னத்தில் அவ்வளவு சந்தோஷமா இருந்தவங்க இவங்க ஆயத்தப்படாமல் போனாங்க. இவன் ஆயத்தப்படுத்தாமல் போனான். இவன் ஆயத்தப்படுத்தாமல் அதை காக்காம போனதுனால தேவ சமூகத்தை விட்டு விலகப்பட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தை விட்டு விலகும் என்று சொன்னால், யோனா தேவ சமூகத்தை, யோனா 1வது புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யோனா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தை விட்டு விலகினானா. தேவ சமூகத்தை விட்டு விலகின பொழுது அவன் ஒளிந்து கொண்டான் என்று சொல்றது. தேவ சமூகத்தை விட்டு ஓடி போய் தர்சஸ் போகிற கப்பல்ல போய் ஒளிந்து கொண்டான், போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். பாருங்க, ஒரு ஆள் தேவ சமூகத்தை விட்டு விலகும் பொழுது, நல்ல கேளுங்க, தெய்வம் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். தேவன் உங்களோடு கூட பேச வந்திருக்கிறார். இந்த ஆளின் மூலமா தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். எங்கோ நீங்க ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஒளிந்து கொண்டிருக்க தேவ பிரசன்னத்தை விட்டு ஒளிந்து ஓடுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு, அவர்கள் தேவனாக எப்போதும் சந்தோஷமாக தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஒளிந்து கொண்டார். அவன் ஒளிந்து கொண்ட பொழுது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவளை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனையாய் மாறிவிட்டது. நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலகினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் மூலியமாக அந்த கப்பல்ல இருக்கிறவங்க அனைத்து பேரும் தத்தளிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களை சார்ந்திருக்கிற குடும்பங்கள் தத்தளிக்க ஆரம்பிக்கும். உங்களை சார்ந்திருக்கிற உறவுகள் தத்தளிக்க ஆரம்பிக்கும். உங்களை சார்ந்திருக்கிற நண்பர்கள் தத்தளிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிச்சீங்களோ, நீங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஜெபிச்சீங்களோ, அவர்களெல்லாம் தத்தளிக்க ஆரம்பிச்சாங்க. தேவ சமூகத்தை விட்டு ஓடி போய், அவன் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போய், அவன் சோத்திரம் தர்சஸுக்கு ஓடி போன பொழுது, அவன் கப்பல்ல உட்கார்ந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கப்பல் ஆட ஆரம்பித்தது. அங்க இருக்க ஜனங்கள் தத்தளிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் சக்தி யோசித்துப்பா தேவ பிள்ளையே, இது ஒரு இடத்துல இருந்த தேவ சமூகத்திலிருந்து எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறார்? தேவ சமூகத்தை விட்டு எங்கே நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வேண்டிய பிள்ளை, ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ள நிரம்ப வேண்டிய பிள்ளை, ஆண்டுடைய சமூகத்துல வாழ வேண்டிய பிள்ளை, ஆண்டுடைய பிரசனத்தில் நிரம்பிக் கொண்டிருக்க வேண்டிய பிள்ளை, எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார். தெய்வம் எச்சரிக்கிறார், தெய்வம் கூப்பிடுகிறார், தெய்வம் கூப்பிடுகிறார். எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார். எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல தத்தளிப்பு உண்டாகிறது, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, உன் குடும்பத்துல போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது,
பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், நீ போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமென். நீ நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு திரும்ப தேவ சமூகத்தை நோக்கி பார். நீ பண்படுத்த ஆயத்தப்படத்தக்கதாக ஆயத்தப்படுத்த வேண்டிய பிள்ளை, நீ காக்க வேண்டிய பிள்ளை இதோ இடத்துல விழுந்து போயிருக்கிறார். இன்னைக்கு தெய்வம் மறுபடியும் அவங்க சத்தத்தை கூப்பிடுகிறார். ஆதாமே எங்க இருக்கிற? ஆதாமே எங்க இருக்கிற? நான் படைத்த ஆதாமே, நான் ரட்சித்து ஏற்படுத்த ஆதாமே, நான் தெரிந்து கொண்ட ஆதாமே, உனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறேனே, எங்க இருக்கிற? நீங்க ஆண்டவர் கூப்பிட ஆரம்பித்திருக்கிறார். நீ ஒளிந்து கொண்டே சமூகத்தை விட்டு விலகினதுனால இதோ ஒரு இடத்துல போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், இதோ ஒரு இடத்துல நெருக்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உன் படகு குடும்பங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறது. எழுந்திரு 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 தெய்வ பிள்ளையே, எழுந்து வா. தகப்பனை நோக்கி கெட்ட குமாரன் சொன்னான், அப்பா உனக்கு விரோதமாக மரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டப்பா, நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டப்பா, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி தேவ சமூகத்துல உடனே அது பிடிச்சு கொண்டா. அப்பாவை பிடிச்சு கொண்டா. அப்பா மறுபடியும் அவனுக்கு வஸ்திரத்தையும் மேன்மையும் ஆமென் கொடுத்த கன்றுகளையும் அடித்து அவனை சந்தோஷப்படுத்தினான். நீங்க சந்தோஷம் இல்லையா? நீங்க நிம்மதி இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல ஒடிந்து கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறார், தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி இருக்கிறார், தேவனுடைய ஆமென் சத்தத்தை விட்டு நீ விலகி இருக்கிறார். தேவ சமூகத்தை விட்டு விலகின பொழுது அங்க கொந்தளிப்பு உண்டானது. கொந்தளிப்பில் ஆமென் கொந்தளிப்போடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, எழுந்து. அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? மீனின் வயிற்றுக்குள்ள சிக்கல்ல மாட்டிக்கொண்டான். அவன் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்தில், நான் ஆழிக்குள்ள மாட்டிக்கொண்டையா, நெருக்கத்துல மாட்டிக்கொண்டையா, ஆண்டவரே கூப்பிட ஆரம்பிச்சான். தேவ சமூகத்தை விட்டு விலகினதுனால நெருக்கம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. வாசிகள் பார்க்கலாம் 2ஆம் அதிகாரத்தில், என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அவன் சொல்றான் பாருங்க, முதல்ல நெருக்கத்துல நான் மாட்டிக்கொண்டேன், பாதாளத்துக்குள்ள போற அளவுக்கு எனக்கு பிரச்சனை. நீர் என் சத்தத்தை கேட்டி பாதாளத்துக்குள்ள போகிற அளவுக்கு. அடுத்தது அவசிய சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டி. ஆழத்துல சிக்கி கொண்டான், சமுத்திரத்தின் ஆழத்துல. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, நீரோட்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. உம்முடைய வெள்ளைகளும் அலைகளும் என் மேல் புரண்டதையா. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். நான் கண்களுக்கு முன்பாக இல்லாதபடி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஐயா. உன் சமூகத்தை விட்டு நான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஐயா. உன் கண்ணுகளுக்கு முன்பாக இல்லாதபடி. நீ எப்போது என் கூட பேசுவீங்க, கால நேரத்தில் குளிர்ச்சியான வேளையில் என்னோடு கூட பேசுவீங்க, தோட்டத்தில் உலாவுகிற கத்தரோடு கூட நான் பேசுவேன். உன் கண்களுக்கு முன்னாடி எப்போது இருப்பேன், எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறாய் என்று சொன்னார். தாவீது சொல்லும்போது சொன்னார், நான் எப்பொழுதும் என் தேவனை முன்பாக நிறுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் என் தேவனை முன்பாக நிறுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் கால்கள் தள்ளாடுவதில்லை, என் அடிகள் சறுக்குவதில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறாரா? இன்னைக்கு நமக்கு முன்பாக கர்த்தரை வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு நமக்கு முன்பாக கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறாரா? உங்களுக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறாரா? இல்ல கர்த்தர் நம்மளை விட்டு விலகி இருக்கிறாரா? தேவ சமூகம் நம்மளை விட்டு விலகி இருக்கிறாரா? அவன் சொல்லி கூப்பிடுகிறான் பாருங்க, ஐயா நெருக்கமும் இடுக்கமும் கடல் ஆண்டவரே கொந்தளிப்பும் பயங்கரமான கொந்தளிப்புல சிக்கிக் கொண்ட ஐயான்னு சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவஸ்தில்லையே, இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார். ஜெபம் இல்லையோ, ஆராதனை இல்லையோ, வேத வாசிப்பு இல்லையோ,
தெய்வ சத்தத்தை கேட்க முடியலையா? ஏதோ ஒரு இடத்துல நீ ஆயத்தப்பட வேண்டிய, காக்க வேண்டிய, நீ ஏதோ ஒரு இடத்துல நீ திறந்து விட்டதனால, நீ அசாக்கிரதையாய் இருந்ததனால, அசாக்கிரதையாய் வாழ்ந்ததனால சத்துருவானவன் உன்னை விட பண்ணிட்டான். சத்துருவானவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி உன்னை விட பண்ணி இருக்கிறான். இரண்டாவதாக தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் விலகினார்கள். ஆதாம் தேவ சமூகத்தை விட்டு விலகினான். ஆண்டவர் தேடுறார், எப்பா என் பிள்ளை எங்க பாருங்க, எப்பா என் பிள்ளை எங்க இருக்கிறா, ஆதாம எங்க இருக்கிற, யோனாவே எங்க இருக்கிற, எங்க பாருக்கிறீங்க, கொஞ்சம் வாங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும். அவர் தேடுகிறார் ஐயா, இன்னைக்கு அவர் தேடுகிறார் ஐயா. நீ விலக அமே ஆயத்தப்பட வேண்டிய நீங்க, ராஜாவுக்கு முன்பாக பண்படுத்த வேண்டிய நீங்க, ஆயத்தப்பட வேண்டிய நீங்க, ஆயத்தமாய் இருக்க வேண்டிய நீங்க. இன்னைக்கு எங்கோ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. மறுபடியும் திரும்பி வா, என் ஆண்டுடைய சத்தங்கள் அழைக்கிறது. இரண்டாவது, அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லுங்கள். தெய்வ சமூகத்தை விட்டு விலகி போன பொழுது அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிற நிலைமையாய் மாறிவிட்டது. தெய்வ முகத்தை பார்க்க முடியாதபடி தாவீது சொன்னது போல, என் தேவனை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை என்று சொன்னானே. நான் எப்போதும் எனக்கு முன்பாக தேவனை வைத்திருக்கிறேன், என் கால்கள் சறுக்குவதில்லை என்று சொன்னான். ஏன் சறுக்கல்? என் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறாரா? என் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறாரா? ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறாரா? தேவ சமூகத்தை விட்டு எங்கோ விலகி ஓடிக்கொண்டிருந்தவனை மறுபடியும் கர்த்தர் அழைக்கிறார். அதாவே எங்க இருக்கிற, வா என்று கூப்பிடாது. உன்னை நான் பார்க்கணுமா, என்கிட்ட வாப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு இடத்தில் ஆயத்தப்பட வேண்டிய, அவன் ஆயத்தப்படுத்த வேண்டிய காக்க வேண்டிய பிள்ளை, காக்காம போயிட்டேன். இன்னைக்கு உன் இருதயத்தை காக்க வேண்டிய பிள்ளை, ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டிய பிள்ளை, காக்காம போயிட்டீங்க, கீழ்ப்படியாம போயிட்டீங்க. இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் அழைப்பு கொடுக்குது, வா என்று. மூன்றாவதாக என்ன சம்பவித்தது? முதலாவது, பிசாசுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இரண்டாவது, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனார். மூன்றாவதாக, அவன் பண்படுத்த வேண்டியவன், ஆயத்தப்பட வேண்டியவன், காக்க வேண்டியவன் காக்காமல் போனதனால மூன்றாவதாக என்ன சம்பவங்கள் நடந்தது என்று பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதத்தை, என்ன நடந்தது என்று சொல்லி. ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமை கூப்பிட்ட போது ஆதாம் கேட்கிறார், நான் தொடக்கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்லுகிறான், நீங்க கொடுத்த பெண்ணுதாம்பா இப்படி செஞ்சிருச்சு அப்படி என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் ஆதாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொன்னார் என்று சொன்னால், நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். 17 வாசியுங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர்களை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரே, மூன்றாவதாக அவன் வாழ்க்கையில் சாபங்கள் உண்டானது. மூன்றாவது, அந்த மனிதனுக்கு சாபங்கள் உண்டானது. அந்த ஆதாமுக்கு, நீ நெருக்கப்படுவாய், வருத்தப்படுவாய், நீ கஷ்டப்படுவாய் என்று சொல்லி சாபங்களை உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னார்.
மூன்றாவது சாபத்துக்குள்ளாய் மாறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் நியாயப்பிரமாண சாபத்தை எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில அடைஞ்சு விட்டார். கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததனால அந்த சாபம் முறிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. எல்லா சாபத்தை இயேசு சிலுவையில சுமந்து விட்டார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொள்ளுகிற தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில எந்த சாபங்கள் வந்திருக்கலாம், நீ கீழ்ப்படியாம போனதுனால, ஆயத்தப்படாம பண்படுத்தாம காக்காம போனதுனால ஏதோ ஒரு சாபம் வந்திருக்கலாம். நீ சாபத்துக்குள்ளாய் மாறி இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்ன சாபமோ தெரியல, என் வாழ்க்கை எவ்வளவு நெருக்கமா இருக்கு, என்ன சாபமோ தெரியல, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன சாபமோ தெரியல, இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், என்ன சாபமோ தெரியல என்று சொல்லி உடைய வாழ்க்கையில நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். நெருக்கமும் போராட்டம் அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். நீ சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையில் அடித்தார் என்று சொல்லியிருக்கிறார். நியாயப்பிரமாண சாபத்தை எல்லாம் முறித்து நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் மூலமாய் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு நீ கேட்பை என்று சொன்னார். நிச்சயமாகவே கர்த்தர் அந்த சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆமென். சாபத்துக்குள்ளாய் மாறிவிட்டாயோ? நல்லா இருந்ததுங்க குடும்பம் நல்லா போயிடுச்சு, நல்லா சுமத்த அழகா போயிட்டு இருந்தங்க. திடீர்னு யாரு கண்டுபட்டாங்களோ தெரியல, என்ன சாபமோ தெரியல, திடீரென்று என்ன பிடிச்சு கொண்ட, திடீரென்று எனக்கு பிரச்சனை வந்துவிட்டது, திடீரென்று இந்த நெருக்கங்கள் வந்துவிட்டது, திடீரென்று இந்த அவமானங்கள் வந்துவிட்டது, திடீரென்று இந்த பிரச்சனைக்குள்ளாய் மாறிவிட்டேன் என்று சொல்லி புலம்புகிறாயா? சோர்ந்து போகாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காய் சாபமாய் இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிங்க, அதை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. இயேசு என் சாபத்தெல்லாம் எடுத்து விட்டார் சிலுவையில. ஆமென். சாபத்தெல்லாம் சிலுவையில அறைந்து விட்டார். என் சாபத்தை அவர் சுமந்து கொண்டார், எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் அந்த வார்த்தை பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எதை விசுவாசிக்கிற அப்படியே உங்களுக்கு ஆகப்படுவதாக. நியாயப்பிரமாண சாபத்துக்கு, எல்லா சாபத்துக்கும் கர்த்தர் உங்களை விலைக்கு பாதுகாப்பார். உங்கள் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான்காவதாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு அந்த தோட்டத்தை பண்படுத்த முடியாதபடி அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசிக்கும் 3ஆம் அதிகாரத்துல 23, 24. அவர் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் தோட்டத்துக்கு போகிற கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. அந்த தோட்டத்தை விட்டே ஆண்டவர் அனுப்பிட்டாரா? அவன் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இன்னைக்கு பரலோக ஆயத்தப்படுகிற நாம, ஆயத்தப்பட வேண்டிய நாம தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா? ஆண்டவர் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டிய நாம், ஆயத்தப்படுத்த வேண்டிய நாம, எஜமானவன் கொடுத்துட்டு போன தோட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய நாம், ஆயத்தப்பட வேண்டிய நாம, குடும்பத்தை இன்னைக்கு தள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள மாறக்கூடாது.
தள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளாய் மாறக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இழந்து போன தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் மறுபடியும் தேடுகிறார். தன்னை பிள்ளைகளை தன் தோட்டத்தில் சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக. இந்த தோட்டத்தில் யார் சேர்த்துக் கொள்ள முடியும்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் என்றைக்கும் சாகாதபடிக்கு அவனுக்கு அந்த கனியை கொடுத்து அவன் உயிரோடு இருக்கும்படியாக நித்திய ராஜ்யத்தில் அவனை சேர்த்து கொண்டு, நித்திய ராஜ்யத்தில் என்றென்றும் இருக்கிற அந்த ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த ஜெயம், அந்த விருட்சத்தின் கனியை கொடுத்து அவன் என்றென்றும் சாகாதபடி உயிரோடு இருந்து அவனை துதிக்கும்படியாக கிருபையில கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க, காக்க வேண்டியதை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா சீக்கிரம் வருகிறார். அவர் உங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். நீங்க தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை தலங்களில் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், நீங்க நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், அந்த மதிப்பு இழந்து இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், இல்லை நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கலாம், உங்க சகோதரருக்குள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். நீங்க தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்க அதை உணர்ந்து நான் ஆயத்தப்பட வேண்டிய நான், காக்க வேண்டிய நான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டிய நான் எப்படி இருக்கிறேன்னு யோசித்து பார்த்து நீங்க அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமாக சொல்லுகிறேன், மறுபடியும் தேவ சமூகத்துக்குள்ள மறுபடியும் வந்து விடுவீங்கன்னு சொன்ன தேவனுடைய பிசாசுடைய சத்தத்தை கேட்காதவரை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதா கீழ்ப்படிவுன்னு சொன்னார். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இழந்து பொழுது தேடும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். மறுபடியும் தேடி வந்து கர்த்தரை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்க தள்ளப்பட்ட நிலைமைக்கு போயிடக்கூடாது. தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட நிலைமைக்கு நீங்க போயிடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காக்க வேண்டியவன் காக்காம போனதுனால, பண்படுத்த ஆயத்தப்படுத்த வேண்டியவன் ஆயத்தப்படுத்தாம போனதுனால விசுவாசிகள் வந்துட்டான். இந்த 4 காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு 3-4 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் உன் குடும்பத்தை பேசி கொண்டிருக்கிறார். இந்த 4 காரியத்தில் ஏதோ ஒரு காரியம் உன் குடும்பத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பையா? இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா உன் பிரசனத்தை விட்டு நான் போக மாட்டேன், உன் சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேன், நான் மன்னிச்சிருக்கப்பான்னு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன நிச்சயமா கர்த்தர் மறுபடியுமாக கர்த்தர்களை சேர்த்து கொண்டு, மறுபடியுமாக கர்த்தர்களை சேர்த்து கொண்டு உயிர்ப்பிக்க, ஆசீர்வதிக்க, அந்த ஸ்தானத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, பரிசுத்த ஆவியே, ஆதியில மனுஷனை உருவாக்கினீர், ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினீர் ஆண்டவரே. அந்த ஆதாம் அவனை கொண்டு வந்து ஏதோ தோட்டத்தில் வைத்து, இதை பண்படுத்துப்பா, இதை ஆயத்தப்படுத்துப்பா, இதை சரிப்படுத்துப்பா என்று சொல்லி அவன் கையில் கொடுத்துட்டு போனீங்கப்பா. ஆனா அவனோ இதை காக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த தோட்டத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க சொன்னீங்கப்பா. ஆனா அவன் அந்த வார்த்தைக்கு செவிசாய்க்காதபடி தன் மனைவிக்கு இடம் கொடுத்ததனால, தன் மனைவி காக்க வேண்டிய பிசாசு உள்ள வராதபடி காக்க வேண்டியவன் காக்காமல் போனதனால, இந்த வார்த்தைக்கு இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி கீழ்ப்படியும் சொல்லி சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனதனால, ஆயத்தப்படாமல் போனதனால, கீழ்ப்படியாமல் போனதனால, அந்த 4 காரியத்துக்கு உள்ளாக நான் ஆண்டவரே, 4 சம்பவத்துக்கு உள்ளாக நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு ஆளுகை செய்யப்படியாக விட்டுவிட்டான். சமூகத்தை விட்டு விலகப்பட்டான். சாபத்துக்குள்ளாய் மாறினான். தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். இந்த 4 சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு எங்களை பார்க்கிற தெய்வம், எங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம், என் உட்கார்தலையும் எழுந்திரையும்
அறிந்திருக்கிற தெய்வம். நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யப்பா. நாங்கள் பண்படுத்த எங்களுக்கு உதவி செய்யப்பா. நாங்கள் காக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. அன்று நீங்கள் திருஷ்டாந்தமாக எழுதியிருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இதை கேட்டு, எச்சரிக்கும் சத்தத்தை கேட்டு காக்க வேண்டிய நாங்க, பண்படுத்த ஆயத்தப்பட வேண்டிய நாங்க ஆயத்தப்படாதபடி போகிறதுனால சத்ருவானவன் ஈஸியா எங்களை தட்டி விடுகிறார். சத்ருவானுடைய கைக்குள்ளாய் மாட்டிக்கொள்ளுகிறோம். தேவ பிரசனத்தை விட்டு விலகி போகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்குங்க. என்ற எந்த ஸ்தானத்தில் இங்க தள்ளப்பட்டாங்களோ, ஒருவேளை உலக பிரமாண வேலையிலிருந்து இங்க தள்ளப்பட்டிருக்கலாம், உலக பிரமாண வேலைகளை இங்க இழந்து போயிருக்கலாம், உயர்வான ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவங்க தள்ளப்பட்டிருக்கலாம். மறுபடியும் ஆகிய ஆண்டவராகிய கர்த்தர் இவர்களை மன்னிச்சு இவர்கள் சரிப்படுத்தும் பொழுது, இவர்களை சரிப்படுத்தும் பொழுது, ஆயத்தப்படும் பொழுது, காத்துக் கொள்ளும் பொழுது மறுபடியும் அதே ஸ்தானத்தை நிறுத்த நீ வல்லவரா இருக்கிறீங்கப்பா. ஏன்னா இழந்து கொண்டது தேடும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த மனுஷகுமாரன் மறுபடியும் இவர்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பம் சாபத்துக்குள்ளாய் மாறி இருக்கலாம். இந்த சாபத்தை எல்லாம் உடைச்சு கிறிஸ்து நமக்காய் சாபமானார் என்று சொல்லியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு எல்லாத்துக்கும் இவங்களை விளக்கி கிறிஸ்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்று. தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதி. உங்க குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. சத்தத்தை கேட்டு அதை ஒப்பு கொடுத்து அதிலிருந்து வெளியே வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, நன்மைகளை சுதந்திரிக்க தேவனே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியான சொல்லி காத்துக்கொண்டு வழிநடத்தும். கனம், துதியும், மகிமையும் எல்லாமே இயேசுவுக்கே செலுத்தி இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாத்துமாவே கர்த்தரை என்னுடைய பரிசுத்தராக கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியம் என்றும் என்று சதா காலம் அனைவரோடு